ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கோலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கோலம் டியூட்டோரியல் 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த கோலம் எப்படி போடுறது, அதே 7 புள்ளியில் வந்துட்டு அடுத்த கோலம் எப்படி போடுறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. அதே மாதிரி மிடில் டாட்டு தான் நான் வச்சுருக்கேன். 2 புள்ளிக்கு இடையில தான் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நான் 4 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா. அப்போ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 7 ஸ்டார் 4 அப்படின்னு சொல்லிட்டு மிடில் டாட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, மிடில் டாட்ஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ நாம் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன சின்ன கோலமாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். போக போக நான் உங்களுக்கு சின்ன கோலம் நீங்கள் போடவே பெரிய கோலமாக உங்களால் வந்துட்டு ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகேங்களா. ஓகே, சென்டர் நான் எப்படி கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதாவது 7 புள்ளி அப்படின்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. ஓகேவா. ஈவனாக பிரிச்சுட்டு சென்டரில் வர புள்ளியை வந்துட்டு கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார் போட்டாச்சு. சென்டரில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது குட்டி ஸ்டார் போட்டோம், இதுக்கு மேலே பெரிய ஸ்டார் போட போகிறோம். இப்போது நான் வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி இழுக்க போகிறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. நான் புள்ளி வைக்காமையும் போடுவேன், புள்ளி வச்சும் போடுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுல்லாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் 2 டைப்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டிங்கனாவே பிகினர்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும். நீங்கள் சின்ன கோலத்துலேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். எடுத்தோடனே என்னாலையும் பெரிய கோலம் போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாகவே இருக்காது. ஓகேங்களா. போடணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஓகே, இந்த ஒரு புள்ளியில் நம்ம விளக்கு போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பொறுமையாக போடும்போது அதோட ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி போடும்போது விளக்கு எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் எல்லா புள்ளியிலும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு விளக்கு வரைய போகிறேன். ஏன்னா வந்துட்டு இதை நோட்டை திருப்பி போடணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஓகே, இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு இழுத்து விட்டுக்கலாம் விளக்கு மாதிரி. ஓகேங்களா. நீங்கள் எப்போவுமே ஒரு கோலம் போட போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் டக்குன்னு போய் நீங்கள் வாசலில் போட்டுறக்கூடாது. ஏன்னா வாசலில் போடும்போது ஈஸியாக போட்டலாம் தான் தோணும், ஆனால் மறந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் பிகினர்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் பெரிய கோலம் அழகழகாக போடுவீங்க. ஓகேங்களா. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு 7 புள்ளியில் வந்துட்டு நம்ம அழகான ஸ்டார் விளக்கு கோலத்தை போட்டுட்டோம். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வாசலில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்.
இந்த ஸ்டார் அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் வைக்கிற புள்ளி தான். நம்ம புள்ளியை பார்த்தா நமக்கு நேராக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்களே வந்துட்டு கோணையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் வந்துட்டு பர்ஃபெக்டாக வராது. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஸ்டார் அழகாக வரணும்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக புள்ளி நேராக வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் இருங்க. மட்டும் கொடுத்துட்டு உள்ள கலர் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலமும் நீங்களும் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.